நமசிவாய. வரக்கூடிய புதன்கிழமை கார்த்திகை அமாவாசை தினத்திலே சண்டி ஹோமம் செய்யவிருக்கிறோம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒவ்வொரு அமாவாசைக்குமே பெரும்பாலும் நாம் செய்து விடுவது வழக்கம். பல காலங்களாக இருக்கிறது. இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான முறை நம்ம சண்டி ஹோமம் செய்திருக்கோம். எல்லாமே யூடியூப்ல எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோஸ் எல்லாமே இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அமாவாசை தினத்திலே நாம் செய்யக்கூடிய சண்டி ஹோமம் அப்படிங்கிறது ராகு ரீதியான பிரச்சனைகளை டோட்டலாகவே ராகுக்கும் சனிக்குமே பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சண்டியானது தான். ராகு திசையில் இருப்பவர்கள், ராகு புத்தியில் இருப்பவர்கள், ஒரே வீட்டில் 2-3 பேருக்கு ராகு திசை, ராகு புத்தி அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லது பார்த்தோம்னா சனி திசை, சனி புத்தி அப்படின்னு நடக்கிறது. இந்த கோச்சார சனியினால் வரக்கூடிய ஏழரை சனி மாதிரி, கோச்சார சனியினால் வரக்கூடிய அஷ்டம சனி, இந்த மாதிரி வரக்கூடிய பாதச்சனி, இந்த மாதிரியான வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே சண்டி ஹோமம் ஒன்று தான் சர்வரோக நிவாரணின்னு அப்படின்னு சொல்லலாம். மெயினாக அந்த சண்டி விஷயங்களுக்கு 2 விஷயத்துக்கு பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். அதீத தடைகள் எந்த ஒரு விஷயத்தில் தொட்டாலுமே தொடங்க மாட்டேங்குது, வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு உடனடியாக பலன் தருவது சண்டி ஹோமம். அடுத்ததாக தீராத நோய்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், தாங்காத எதிரிகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கும் உடனடி பலன் தரக்கூடியது சண்டி ஹோமம் தான். ஸோ தேவைப்பட நபர்கள் பார்த்தீங்கன்னா பூஜா ஹோமம்ல போய் பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும், சங்கல்பம் செய்து கொள்ள இருக்குது. நீங்கள் பூஜா ஹோமம்.orgல சங்கல்பம் செய்து கொள்ளலாம். நமசிவாய.